என் முன்னாடி பாக்குறதுக்கு உனக்கு கூச்சமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதுல வச்சுட்டு போறேன், அப்புறமா பாரு. சரிப்பா. கடைசியில நிசாக்கா சொன்ன மாதிரி இவ்வளோ சீக்கிரமா நடந்துருச்சு. எனக்கு உங்க போட்டோ பார்க்கறதுக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. நான் பார்க்க மாட்டேன்ப்பா. ஐயோ ஐயோ, அக்காயே இப்படி தனியா நின்று வெக்கப்பட்டு இருக்கா. நீ தான் போட்டோவை பார்க்க மாட்டியா? இரு இரு, இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு. மாமா போட்டோ எடுத்துட்டு நம்ம ஓடிடலாம். அப்பதான் தெரியும் இவளுக்கு போட்டோ பார்க்கறதுக்கு ஆசை இருக்கா இல்லையான்னு. வாவ், மாமா பயங்கர ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு. நீ இன்னைக்கு ஃபுல்லா இப்படியே நில்லு, நான் போட்டோவை எடுத்துட்டு எங்கேயாவது போய் வச்சிடுறேன். சரி, எவ்வளோ நேரமா தான் பார்க்காம இருக்கிறது. பார்க்கலாம் அவர் எப்படி இருக்காருன்னு எனக்கும் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. ஆ, எங்க போச்சு? இங்க இருந்து போட்டோ இங்க தானே வச்சேன், அதுக்குள்ள எங்க போச்சு? ஐயோ, இப்ப நான் யார்கிட்ட போய் என்னன்னு கேட்பேன்? ஒருவேளை காத்தடிச்சு இங்கேயும் தூக்கிட்டு போயிருக்குமோ? எனக்கு நல்லா வேணும். அப்பா கொடுத்தப்பவே அவர் போட்டோவை பார்த்துருக்கணும். பெரிய இவளாட்டம் பண்ணலாம், எனக்கு இது தேவைதான். எங்க போயிருக்கோம்? ஐயோ, இங்கேயும் இல்லையே. அட என்னங்க நீங்க என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? தயவு செஞ்சு என் கண்ணில் பட்டுருங்க. சே, எங்கேயும் காணும். இப்படி ஆயிடுச்செடி. ஒருவேளை அப்பா போட்டோவை வைக்கிறேன்னு சொல்லிட்டு மறந்து எடுத்துட்டு போயிருப்பாங்களோ? அப்படியா தான் இருக்கும். சரி, போய் அப்பாட்ட கேட்கலாம். என்னம்மா திவ்யா, மாப்பிள்ளை போட்டோவை பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன இது, அப்பா இப்படி கேட்குறாரு? அப்பா அப்பா கிட்டேயும் இல்லையா? எங்க போயிருக்கோம்? என்னம்மா உன் மூஞ்சே சரியில்லை. இல்லப்பா, அது வந்து என்ன வந்து போயின்னு இழுத்துட்டு இருக்க? பையன் எப்படி இருந்தாலும் நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். உன் இஷ்டத்துக்கெல்லாம் இங்கே எதையும் மாற்ற முடியாது. ஏய் சும்மா இருடி, நீ வேற ஏண்டி புள்ளைய பயமுறுத்துற? அவ என்ன சொல்ல வரான்னு ஃபர்ஸ்ட் கேட்போம். நீ சொல்லுமா. அப்பா, மாப்பிள்ளை நல்லாவே இல்லப்பா. ஏன்பா அக்காக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்துருக்கீங்க? போங்கப்பா, எனக்கு பிடிக்கவே இல்லை. டேய், ஏன்டா இப்படி சொல்ற? பையன் பாக்குறதுக்கு ஸ்மார்ட்டா தானே இருக்கான். அதானே, இந்த பையன் நல்லா தானே இருக்கான். இவனுக்கு மேல அழகனுக்கு எங்க போறது? என்ன இவங்க இப்படி பேசிக்கிறாங்க? அப்ப பையன் உண்மையாவே நல்லா இல்லையா? என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. நிசாக்கா சொன்ன மாதிரி என்ன பெரிய ராஜகுமாரனா வந்து கெட்டிக்க போறான். எம்மாடி நில்லு, என்ன சொல்லாம போற? என்ன இது, அப்பா போட்டோ வச்சுட்டு போனேன்னு சொல்றாரு. அப்ப போட்டோ எங்க போயிருக்கோம்? என்னடா இவ போட்டோ பாக்குறதுக்காக கொடுத்துட்டு வந்தா, பார்த்துட்டு ஒரு பதிலும் சொல்லாம போறா. அவ போட்டோவை பார்த்தா தானப்பா பதில் சொல்லுவா. டேய், என்னடா சொல்ற? ஆமாப்பா, அவ ரூம்ல போய் மாமா போட்டோவை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப அந்த போட்டோவை பார்க்க முடியாம தான் அக்கா தவியா தவிச்சிட்டு இருக்கா. டேய், ஏன்டா உன் அக்காவை இப்படி கஷ்டப்படுத்துற? சும்மாதான்ப்பா, கொஞ்ச நேரம் அக்காவை தவிக்க விட்டு பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் இப்படி பண்ணேன். கொஞ்சம் கழிச்சு நானே கொண்டு கொடுத்துட்றேன்ப்பா. ஆ சரிடா. தம்பி வேற பையன் நல்லாவே இல்லைன்னு சொல்றான். எனக்கு மட்டும் ஏன்னா இப்படி சோதனைக்கு மேல சோதனை வருதுன்னு தெரியல. இவனை கட்டுறதுக்கு முன்னாடியே இவனால இந்த பாடு பட வேண்டியிருக்கு. இவனை கட்டிக்கிட்டா இன்னும் என்னென்ன பாடெல்லாம் பட போறேன்னோ தெரியல. கட்டிலுக்கு கீழேயும் இல்லை. அப்ப எங்க தான் போயிருக்கோம்? அக்கா, நீ இன்னும் கிளம்பாம கட்டில் கீழே குனிச்சு கிடந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடி, நான் கிளம்பிட்டேன். நீ வா, நம்ம போகலாம். ஆ சரிக்கா. நானும் அக்காவும் கடையில போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரோம். ஆ சரிடி, பார்த்து போயிட்டு வாங்க. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா. டேய் பாவண்டா உன் அக்கா, பாரு சோகத்துல என்கிட்ட கூட சொல்லாம போறா. ஆமாப்பா, கொஞ்ச நேரம் அப்படியே தவிக்கட்டும். மாமா எப்படி இருப்பாரோன்னு பார்க்கணும்னு அவளுக்கு தோணணும். அப்படி பார்க்கும்போது தான்ப்பா அவளுக்கு ஒரு கிக்கா இருக்கும். என்ன கர்மம் பிடிச்ச கிக்கோ. மம்மி, டாடியை என் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சதா? இல்லடி, நானும் அதைத்தான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஒரு ஐடியாவும் மாட்ட மாட்டேங்குது. நீ தான் ஃபாரின்லலாம் போய் படிச்சுட்டு வந்திருக்க, உன் மண்டை நல்லா வேலை செய்யும்ல. ஏதாவது நல்ல ஐடியாவா சொல்லுடி. நானும் யோசிச்சுட்டு தான் மம்மி இருக்கேன். பிளான் போடுறதெல்லாம் ஓகே தான் மம்மி, ஆனால் அது சொதப்பாமல் இருக்கணும்ல. அதுக்காகத்தான் ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருக்கேன். ஆ யோசி. மம்மி, இப்படி பண்ண என்ன? ஆ என்னன்னு சொல்லுடி. எப்படி மம்மி ஐடியா? நீ ஃபாரின்ல படிச்சவங்கிறத நிரூபிச்சிட்டடி. என்னம்மா பிளான் சொல்ற? நல்லா இருக்க மம்மி, இந்த பிளான் சொதப்பாதுல்ல? கண்டிப்பா சொதப்பாது, சூப்பரா வரோண்டி. ஓகே மம்மி, தேங்க்யூ மம்மி. இந்த நேரத்துல யார்டி ஃபோன் பண்றது? ஏ அஞ்சலி, மகா தான் கூப்பிடுறா, கொஞ்சம் அமைதியா இரு. மம்மி ஸ்பீக்கர்ல போடு. ஆ சரிடி.
ஆ சொல்லு மகா. எப்படி இருக்க மைத்திலி? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமாம் மகா, நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அங்கே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மைத்திலி. அஞ்சலி இங்க? மம்மி, நான் இங்கே இல்லைன்னு சொல்லு. அவ ரூமில் தூங்கிட்டு இருக்கா மகா. நான் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கேன். சரி மைத்திலி. எதுவும் முக்கியமான விஷயமா மகா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கேன்? ஆமாடி, நான் அஞ்சலியை பற்றி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். என்ன சொன்னாங்கடி? ஓகே மாதிரி தாண்டி, ஆனால் அஞ்சலியை நேரில் பார்க்கணும்னு சொன்னாங்க. அதனால நீ என்ன பண்ணுறன்னா, வர வெள்ளிக்கிழமை அஞ்சலியை பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துரு. அங்கே வச்சு என் ஃபேமிலியில் உள்ளவங்க பார்த்துப்பாங்க. சரியாடி? சரி மகா, கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன். நீ வருவியா? நான் வரல மைத்திலி, என் மாமாவும் அத்தையும் வருவாங்க. சரி மகா, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டி, உன் பொண்ணு அஞ்சலி கிட்ட என் ஃபேமிலியை பார்க்கறதுக்காக தான் கோயிலுக்கு வரணும்னு நீ சொல்லக்கூடாது. சரியா? சரி மகா, சொல்ல மாட்டேன். சரி மைத்திலி, அப்போ வைக்கட்டுமா? சரிடி, குட் நைட். குட் நைட் டி. கேட்டி அஞ்சலி என்ன சொன்னானு? ஆமாம் மம்மி, எல்லாத்தையும் கேட்டேன். லாஸ்ட் ஒன்று சொன்னாங்க பாரு, என்கிட்ட சொல்லிடாதேன்னு. அதான் நான் ஸ்பீக்கரில் எல்லாத்தையும் கேட்டுட்டேனே. ஆமாடி. ஏன் மம்மி என்ன நேர்லலாம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க? நேரில் பார்த்து ஒருவேளை என்ன பிடிக்காம போயிருமோ? சேச்சா, அப்படியெல்லாம் இல்லடி. அவங்க நேரில் உன்னை பார்க்கும்போது நீ நல்ல பொண்ணு மாதிரி நடந்துக்கோ, உன்னை கண்டிப்பாக பிடிக்கும். இது எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தாண்டி. சரி மம்மி, நான் கோயிலில் போய் எப்படி நல்ல பொண்ணாக நடந்துக்கிறேன்னு மட்டும் பாரு. சரிடி. சரி, அப்புறம் நீயும் நான் சொன்ன பிளானை கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ண வழியே பாரு. சரிடி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே மம்மி. அக்கா, இந்த கவுன் எனக்கு செமையாக இருக்கும்ல? ஆமாம் ஆமாம். வாவ், இது அதை விட செமையாக இருக்கு. கலரும் சும்மா அட்டகாசமாக இருக்கு. ஆமாம் ஆமாம். என்ன நீ எதையும் பார்க்காமலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க? ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கு. அக்கா, என்ன ரம்யா, என்ன கவனத்தில் இருக்க நீ? நான் கேட்குற ட்ரெஸ் எல்லாம் பார்க்காமலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை ரம்யா, ஒழுங்கா ட்ரெஸ் எடுக்க வந்த வேலையை மட்டும் பாரு. இதெல்லாமே யோசிச்சுட்டு இருக்காத. சாரிடி, நான் பார்க்குறேன். சரி, உனக்கு கவுன் எடுக்கணுமா, சாரி எடுக்கணுமா, இல்லை சுடிதார் எடுக்கணுமா? சாரி எடுக்கலாம் ரம்யா, அதானே என்கிட்ட இல்லை. சரி பாரு, அப்போ உனக்கு எந்த சாரி பிடிச்சிருக்குன்னு. சரி ரம்யா. சே, எங்கே போயிருக்கோம் அந்த ஃபோட்டோ? எங்கே தேடியும் கிடைக்கலன்னா ஒரு வேளை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்களோ? ஐயோ, நான் இப்போ எப்படி அவரை பார்க்கறது? என்ன செலக்ட் பண்ணிட்டியாக்கா? ஆமாம் ரம்யா, எனக்கு இது பிடிச்சிருக்கு. இதுவா? ஆமாடி. சரி, இதை போய் நான் பில் கவுண்டரில் கொடுத்துட்டு வரேன். நீ வேற ஏதாவது ட்ரெஸ் பார்த்துட்டு. சரிடி. அண்ணா, கிழவிக்கு என்ன கலரில் சாரீ எடுக்கலாம்? உனக்கு பிடிச்ச ஏதாவது கலரில் எடுடா. இல்லை எல்லா பிறந்த நாளைக்கும் கிழவிக்கு நான் தான் செலக்ட் பண்ணி கொடுப்பேன். இந்த பிறந்த நாளைக்கு நீ தான் கிழவிக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கணும். சரி, வா அந்த சைடு போய் பார்க்கலாம். என்னடா இது, ஒரு சாரியும் நல்லா இல்லை. எதுவும் உடனே கிடைக்காதுண்ணா, கொஞ்சம் தேடி பாரு, கிடைக்கும். வாவ், வண்டர்ஃபுல் சாரி. டே அகில், எங்கே பாருடா, கிடைச்சிருச்சு. இந்த சாரியை பாருடா, செம்மையா இருக்குல்ல? ஆமாண்ணா, ரொம்ப அழகா இருக்கு. அப்ப நம்ம பாட்டிக்கு இந்த சாரியை பில் போட்டுடலாமாடா? இவர் எப்படி இங்க? அதுவும் நான் எடுத்து வச்ச சாரியை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்த போறாரோ தெரியலையே. ஹலோ, அது நான் எடுத்து வச்ச சாரிங்க. நீயா? நீங்க பில் போடணும்னு பேசிட்டு இருக்கீங்க. நம்ம எங்க போனாலும் நம்மளை ஃபாலோ பண்றதே இவளுக்கு வேலையா போச்சு. ஐயோ சாரிங்க, நீங்க எடுத்து வச்சதா? ஆமாங்க, என் தங்கச்சி வேற ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பில் போடுறதுக்காக போயிருக்கா. அதான் நான் வேற ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி இதுல வச்சிருந்தேன். ஓ அப்படியா, சாரிங்க, நாங்களும் சேல்ஸுக்கு தான் வச்சிருக்காங்களோன்னு நினைச்சிட்டோம். டேய், போயும் இவகிட்ட போய் இதுக்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்க. வா நம்ம வேற சாரி பார்க்கலாம். நீ கொஞ்சம் அமைதியா இருண்ணா. சாரிங்க, நாங்க எங்க பாட்டியோட 70வது பிறந்த நாளைக்கு அவங்களுக்கு சாரி எடுக்கிறதுக்காக வந்தோம். இங்க வந்து பார்த்தா எங்களுக்கு ஒரு சாரியும் பிடிக்கல. என் அண்ணனுக்கு இந்த சாரி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாங்க அவன் இதை எடுத்து பார்த்துட்டு இருந்தான். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ பரவாயில்லங்க, சாரிலாம் வேணாம், நீங்க தெரியாம தானே பண்ணீங்க. உங்க பாட்டிக்கு ப்ரெசென்ட் பண்றதுக்காக ரொம்ப ஆசையா எடுத்தேன்னு சொல்றீங்க. அதனால நீங்களே இந்த சாரியை உங்க பாட்டிக்காக எடுத்துக்கோங்க. என்னங்க சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு? நான் எனக்கு வேற சாரி பார்த்துக்கிறேங்க, நீங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அண்ணா, எப்படி சாரியை பேசி வாங்கிட்டேன்ல. டேய், இவ கொடுத்து ஒன்றும் நம்ம பாட்டிக்கு இதை வாங்கி கொடுக்க வேணாம். நம்ம வேற சாரியை பார்க்கலாம். அண்ணா, அதான் வேற ஒரு சாரியும் நல்லா இல்லைல்ல. நம்ம பாட்டிக்கு இந்த சாரி தான் செம்மையா இருக்கும். இதுல எதுக்கு நான் ஈகோ பார்த்துக்கிட்டு இதையே எடுத்துட்டு போயிடலாம். சாச்சா, ஈகோலாம் பார்க்கலடா. சரி விடு, எனக்கும் இந்த சாரி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டிக்கு இதையே வாங்கிட்டு போகலாம். சரிண்ணா. அண்ணா, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்கல்ல. சரிண்ணா, நான் இதை பில் கவுண்டரில் கொடுத்துட்டு இருக்கேன், நீங்கள் வாங்க. சரிடா.
ம் உன்னை என்னலாமோ நினைச்சேன், ஆனா உனக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருக்கத்தான் செய்யுது. ஐயோ பார்த்துட்டாலோ. இவர் ஏன் இப்ப திரும்பி நின்று லுக்கு விட்டுட்டு போறாரு? யாருக்கு தெரியும், நின்று 4 கெட்ட வார்த்தையில என்ன திட்டிட்டு போவாரா இருக்கும். அதை விட்டா வேற என்ன தெரியும் இவருக்கு? யோ மாமா, நீ நிஜமாவே பயங்கர ஹேண்ட்ஸம் தான்யா. என் அக்கா உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவ. அக்கா என்னடா ஜீவா, ஏன்க்கா ரொம்ப சோகமா இருக்க? அப்படிலாம் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு தெரியாதா நீ சோகமா இருக்கிறியா சந்தோஷமா இருக்கிறியான்னு? என் மேல கோவமா இருக்கியாக்கா? நான் ஏன்டா உன் மேல கோவமா இருக்கணும்? மாமா நல்லாவே இல்லைன்னு சொன்னேன்ல, அதுக்காக என்கிட்ட கோச்சுக்கிட்டியோன்னு நினைச்சேன், அதான்க்கா கேட்டேன். அந்த முகரக்கட்டை எப்படி இருக்குதோ அதை தானடா நீ சொன்ன, இதுக்கு ஏன்டா நான் கொச்சிக்கணும்? அப்படியாக்கா, அந்த முகரக்கட்டை எப்படி இருக்குதுன்னு நீ பாத்தியா? டேய், நான் முகரக்கட்டைன்னு சொன்னேங்கிறதுக்காக நீயும் அப்படி சொல்ற? மரியாதையா பேசு பெரியவங்கள பார்த்து. அப்பப்பப்பா, மாமாவை ஏதாவது சொன்னா இப்பவே அக்காக்கு இவ்வளவு கோவம் வருதே. பெரியவங்க யார பத்தி சொன்னாலும் எனக்கு கோவம் தானே வரும். பாரு, பார்க்காதவருக்கு இவ்வளவு சப்போர்ட்டா? டேய், நான் பார்க்கலன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? எனக்கு தெரியுமே. டேய், அப்ப நீ தானே போட்டோவை எடுத்து மறைச்சு வச்சிருக்க. குடுறாத. கொடுக்க மாட்டேனே, நான் கொடுக்க மாட்டேனே. என்ன பண்ணுவ நீ, என்ன பண்ணுவ? டேய் குடுறா ப்ளீஸ் டா, நானும் பாக்குறேன். அக்கா, நான் மாமா போட்டோவை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியே கொஞ்சம் விளையாடி பார்த்தேன். போடா, உனக்கு விளையாடுறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? சரி, இந்தா மாமா போட்டோ குடு. ஐ தரமாட்டேனே. டேய் குடுடா, ஏன்டா இப்படி பண்ற? இந்தா வாங்கிக்கோ. சரி நீ பாரு, நான் போறேன். ஷபாடா, ஒரு வழியா இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் உங்க போட்டோ கிடைச்சிருச்சு. இனிமே உங்களை பார்த்து பார்த்து ரசிக்க போறேன்.